பெண்களுக்கு மாதம் 1000 மேலும் சில லட்சம் பேருக்கு உரிமைத் தொகை திட்டம் திமுக அரசின் திடீர் முடிவு. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமைத் தொகை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மேலும் சில லட்சம் பெண்களுக்கு விரிவுபடுத்தி வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பயன்பெற்றவர்கள் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 1,63,00,000 பேர் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்த நிலையில் 1,06,50,000 பேர் பயனாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 56,50,000 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து சுமார் 11 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்தனர். அரசு அறிவித்திருந்த பொருளாதார தகுதிகளுக்குள் வராதவர்கள் பலர் மேல்முறையீடு செய்யவில்லை. மேல்முறையீடு செய்தவர்களில் பல லட்சம் பேருக்கு கடந்த 2 மாதங்களாக மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் 1,15,00,000 பேருக்கு இந்த உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பெண்களின் வாக்குகளை கவர திமுக அரசு திட்டமிட்டுள்ளது. அதனால் பெண்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ள கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்திட அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது இந்த திட்டத்துக்காக விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள பல லட்சம் பேரில் தகுதியான சில லட்சம் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் உரிமைத் தொகை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டம் திமுகவுக்கு தேர்தலில் நல்ல பயனை தரும் என்று திமுக நம்புகிறது.